வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான புது காரை பற்றின ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார் வந்து Hyundai ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு செடான், அதாவது ஒரு குட்டி கார். பார்க்குறது குட்டி கார் மாதிரி தான் இருக்குது, ஆனால் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ இந்த காரை பற்றி இந்த காரோட ஓனர் ஆனந்த். ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். ஓகே. ஸோ இவர்கிட்ட வந்து நம்ம இப்போ இந்த காரை பற்றி பேசி தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ, இந்த கார் எப்போ ப்ரோ எடுத்தீங்க? ஸோ இது அரௌண்ட் லைக் ஜான் ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் எடுத்தேன். ஓகே. அரௌண்ட் லைக் ஒரு 2 months என் கூட இருக்குது காரு. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த செக்மெண்ட்டில் நிறையா காம்படிஷன் இருக்குது இல்லைங்களா? நீங்கள் வந்து எதுக்காக இந்த காரை சூஸ் பண்ணீங்க? இந்த கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கார்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க? ஸோ நான் பேசிக்காக வந்து பார்த்தது செடன் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. என்னோட பட்ஜெட்டுக்கு, அந்த ரேஞ்சுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் வந்துச்சு. ஓகே. அதன் ஸ்விஃப்ட் டிசைர் வந்துச்சு. அதில் இப்போ அடுத்த Hyundai ஆரா வந்துச்சு. ஓகே. ஸோ இந்த 3 காருமே நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். எவ்வளோ பட்ஜெட் இருந்துச்சு உங்களுக்கு? ஸோ அரௌண்ட் லைக் எனக்கு வந்து ஒரு 9 lakhsக்குள்ளே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி 9 to 10 இதான் என்னோட பட்ஜெட்டாக இருந்துச்சு. ஓகே. சரி, ஓகே, இந்த 10 lakhsல ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் எனக்கு வேணும். ஸோ நான் சடன் ஏன் எடுக்க போகிறேன்னு போகலே எனக்கு வந்து BMW மேலே ஒரு பெரிய கிரேஸ். ஸோ அதில் மேக்ஸிமம் சடன் தான் வரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு சடனில் தான் நம்ம போகணும். ஸோ அதுதான் எனக்கு பார்த்தோன்னா ஒரு கிளாஸாக இருக்கும், ஒரு ப்ரீமியமாக இருக்கும், ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும், எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ அதனால் சடன் தான் போகணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அந்த நான் பார்த்ததில் ஸோ ஸ்விஃப்ட் பார்த்துருந்தேன், அமேஸ் பார்த்துருந்தேன், அந்த ஆரா பார்த்துருந்தேன். ஸோ கடைசியாக தான் சர்ப்ரைசிங்காக நான் ஆரா பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 2 காரையுமே நான் டெஸ்ட் ரைவ்ஸ் பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு, அது நான் எதுவும் சொல்ல. பட் அந்த ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ், ஒரு BMW ஃபீல், எனக்கு அந்த உள்ளே உட்காந்த ஒரு ராயல் லுக்கு, அது எல்லாமே எனக்கு ஆராவில் தான் கிடச்சிச்சு. அந்த அளவுக்கு நீங்கள் BMW அளவுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா இதில் நிறையா இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே. அது சிம்பிளாக தான் இருக்கும், ஒன்றும் பெருசாலாம் உள்ளே கொடுக்கல. பட் ஆனால் அதில் ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு அதுதான் தேவை. எனக்கு வந்து காஸ்ட் ரெடியூஸாக இருக்கணும், காஸ்ட் கம்மியாக இருக்கணும், பட் ஆனால் ப்ரீமியம் லுக் வேணும். ஸோ என்னோட ரெக்குயர்மெண்ட் இதுதான். ஸோ அதை ஏற்ற மாதிரி Hyundai வந்து இந்த கார் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்ட் தாட்டே போகல, நான் இந்த 3 கார் ஓட்டி பார்த்தேன். தேர்டாக இதை பார்த்தேன். அந்த சர்ப்ரைசிங்லி என்னென்னா எங்கள் அக்காவும் இந்த காரை ஓட்டும். ஓகே. ஸோ அப்போ நான் ஆட்டோமேட்டிக் தான் போகணும். ஸோ AMT வேரியன்ட் போயாச்சு. இது டாப் எண்டில் ஆட்டோமேட்டிக், டாப் எண்ட் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல். ஸோ இந்த வண்டி ஸோ இல்லை, நான் இப்போ ஓட்ட போகிறேன், எனக்கு நல்லா க்ரூஸ் பண்ணி ஓட்டணும் அப்படின்னக்குள்ளே எனக்கு வந்துட்டு மேனுவலாகவும் நான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் மாற்றி ஓட்டிக்கிறேன். அந்த ஃபீச்சர்ஸும் வந்துருச்சு. ஸோ நானும் சாட்டிஸ்ஃபைட், அக்காவும் சாட்டிஸ்ஃபைட். ஸோ நோ செகண்ட் ஃபேமிலி கார் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஃபேமிலி கார் மாதிரி ஆயிடுச்சு. யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். ஒரு ஹசல் ஃப்ரீயாக இருக்கும். சும்மா போட்டுட்டு கீரை மாற்றிட்டு அப்படி இப்படி போகிறது இல்லாமல், சிட்டி உள்ளே போகிறேன்னா நான் மட்டும் ஆட்டோமேட்டிக்கில் போட்டுவிட்டு ஓட்டுவேன். ஹைவேஸ் போகிறேன், நல்ல ஒரு ஸ்பீட் எடுத்து போகிறேன்னா மேனுவலில் மாற்றி விட்டு நான் ப்ளஸ் மைனஸ் பண்ணிவிட்டு நான் நல்ல ஒரு ரேஞ்சும் எனக்கு கிடைக்குது. ப்ளஸ் ஹசல் ஃப்ரீயாகவும் இருக்குது. எனக்கு இந்த சென்னை சிட்டி உள்ள ஓட்டுறதுக்கு எனக்கு ஈஸியாகவும் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபீச்சர்ஸுமே இதில் எனக்கு கவர் பண்ணிடுச்சு. ஸோ நோ செகண்ட் தாட், ஐ வாட் ஆரா. ஓகே ப்ரோ, காரோட ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லைக் 9,37,000 கிட்ட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்துச்சு. ஓகே. ஸோ இது நான் எடுத்தது வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் இது கேட்டாகணும். ஸோ நான் உங்களோட ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். கியா செல்டாஸ், செல்டாஸ்க்கு ஒன்று போட்டிருந்தீங்க தெரியுங்களா? ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். ரேண்டமாக வந்துச்சு எனக்கு. ஸோ உள்ளே போய் பார்த்தக்குள்ளே சூப்பராக ஒரு ஆப் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள், ஜிங்கிள் பிட்னு சொல்லிட்டு. ஜிங்கிள் பிட். ஓகே. ஸோ என்னன்னா, சென்னையில் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு Hyundaiக்கு மட்டும் எடுத்திங்கன்னா ஒரு 6-7 ஷோரூம் இருக்குது. ஸோ என்னால் ஒவ்வொரு ஷோரூமுக்கு ஏற முடியாது, பார்க்க முடியாது. ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த வேரியண்ட் அவங்கள்ட்ட போய் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ அவங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த Hyundai ஆரா இந்த வேரியண்ட்டை செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக ஒரு 4 பிட்ஸ் வந்துச்சு. ஓகே. 4 ஷோரூம்லேருந்து எனக்கு கோட்ஸ் வந்துச்சு. ஓகே. ஸோ எனக்கு ஈஸியாக இருந்துச்சு எந்த ஷோரூமில் நமக்கு பெஸ்ட்டு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அந்த பெஸ்ட்டு கிடைச்ச ஷோரூம் செலக்ட் பண்ணோன்னே டேரெக்டாக அந்த ஷோரூம்ஸ் யாருன்றது எனக்கு ரிவீல் ஆகிடுச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக அந்த ஷோரூமோட டீட்டெயில்ஸ் கூட ஒரு கால்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அந்த கால் நான் பண்ணக்குள்ள டேரெக்டாக அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபோன் அட்டன் பண்ணார். சார் கோட் சென்ட் பண்ண எக்ஸிக்யூட்டிவ், கோட்ஸ் கொடுத்த எக்ஸிக்யூட்டிவ் அவர் அட்டன் பண்ணிவிட்டு, சார் ஜிங்கிள் பிட்டா அப்படின்னு தான் நான் கேட்டேன். இல்லை சார், இது வந்து இந்த ஷோரூம். ஓகே. இந்த ஷோரூம்லேருந்து நான் பேசுகிறேன். என்ன இது, இவங்களுக்கு தான் நம்ம ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணால் அவங்க அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்குள்ள தான் தெரிஞ்சு, ஆமாம் சார், நாங்கள் ஜிங்கிள் பிட்டில் வந்து டைப் பண்ணியிருக்கோம், அது எங்களோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் அவங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் பிட்ஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் டேரெக்டாக என்கிட்டே காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ புக்கிங்ஸ்க்கு இப்போது நீங்கள் ஒரு ஷோரூமில் போயிட்டு வண்டி பார்க்கணும், ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவுக்கு ஷோரூம் போவீங்க. அடுத்து வண்டி பிடிச்சிருக்குன்ட்டு அடுத்து ஒரு வாட்டி புக்கிங்க்கு ஒரு வாட்டி போவீங்க. அடுத்து ஒரு வாட்டி ஃபினான்ஸுக்கு போவீங்க. அடுத்து ஃபினான்ஸ்லாம் முடிஞ்சோடனே வண்டி டெலிவரி 4 வாட்டி ஷோரூம் போகணும். நான் இந்த கார் டெலிவரி எடுக்கிறத தவிர வேறு எதுக்குமே ஷோரூம் போகல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வீட்டுக்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆப் உண்மையாலுமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது ஆக்சுவலாக நான் அந்த ஆப் பெருசாக யூஸ் பண்ணி பார்க்கல, லைட்டாக தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் இப்போ நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் பைக் கூட அந்த ஆப் யூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. கரெக்ட். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத ஃபுல்லாக கேட்குறாங்க.
இதுதான் உங்கள் ரெக்யர்மெண்ட்டா, உங்கள் பட்ஜெட் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே ப்ரோ, இப்போ இந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாமே ஷோரூமே நல்லாவே பண்ணுறாங்க. பட் ஆனால் சிங்கிள் பிட்ல போனால் இந்த பெனிஃபிட் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேஷ் ஆஃபர் எதுவும் உங்களுக்கு கிடைச்சதா? கண்டிப்பாக கிடைச்சது. அதுதான் வந்து முக்கியம் இல்லைங்களா? யா. ஸோ ஷோரூம் கொடுத்த பெனிஃபிட்ஸ் இல்லாமல், ஷோரூம்லேருந்து எனக்கு கோட்ஸ் வந்தது இல்லாமல், இவங்க அடிஷ்னலாக ஒரு 10,000 வரைக்கும் எனக்கு கேஷ்பேக்ஸாக கொடுத்தாங்க. ஓகே. அந்த நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்க்கான கூப்பன்ஸ் ஒரு 2,000 ஒர்த் ஆஃப் கூப்பன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் நான் பண்ணுறதுக்கும் அதையும் கொடுத்துருக்காங்க. ஒரு 12,000 எக்ஸ்ட்ரா 12,000 எனக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸாக கிடச்சிச்சு. இதுக்கும் ஜிங்கிள் பிட்டுக்கு நான் எதுவுமே பே பண்ணுறது இல்லை, கன்சூமருக்கு ஃப்ரீ அது. ஓகே. ஸோ இந்த ஆப்லேருந்து எனக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்துச்சு. ஆக்சுவலி இப்போ மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா 31 வரைக்கும் ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது. நீங்கள் வேணுனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஸோ கைஸ், நீங்கள் கூட வேணும்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நாட் ஓன்லி கார்ஸ், பைக்ஸ் வாங்கிக்கலாம், மொபைல் ஃபோன் வாங்கிக்கலாம், நிறைய இதுக்கு அந்த ஆப் வந்து யூஸ் ஆகுது. நீங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் போட்டிங்கன்னா போதும், அக்ராஸ் த ஷோரூம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கோட் வாங்கிக்கலாம். இதை தவிர எக்ஸ்ட்ரா வந்து இவங்க ஒரு 10,000 ப்ளஸ் ஒரு 2,000 வவுச்சர் கொடுக்குறாங்க. நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம காரை பற்றி பேசலாம். முக்கியமான கேள்வி, எல்லாருக்கும் இம்பார்ட்டண்டான கேள்வி, எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது வண்டி? ஏன்னா பெட்ரோல் கார் வேறு இல்லைங்களா? ஸோ அரௌண்ட் லைக் இது ஒரு 18 வரைக்கும் எனக்கு கொடுக்குது. ஓகே. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கில் வச்சு ஓட்டக்குள்ளே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16, 17 ஆவரேஜ் ஆஃப் ஒரு 17 எனக்கு வந்துடுது. ஓகே. ஸோ சிட்டிக்குள்ளே எனக்கு 17. இப்போ ஏதாவது லாங் ட்ரிப் போனீங்களா? லாங் ட்ரிப் இன்னும் போகல, வி ஆர் பிளானிங். லைக் ஆனால் கண்டிப்பாக எனக்கு மைலேஜ் வந்து வெரி கம்ஃபர்டபுள் மைலேஜ். கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்கெடியூல்டாக போயிட்டு இருக்கிறதால போகல. ஓகே. ரைடிங் கம்ஃபர்ட்டில் எப்படி ப்ரோ இருக்குது? ஸோ உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும். உட்காரதே பார்த்தீங்கன்னா ஒரு ராயலாக உட்காந்து நீங்கள் இருக்க மாதிரி இருக்கும். அந்த சீட்டோட குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த ஃபோமாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குது எங்களுக்குள்ள. தென் ரைடிங்க்கும் செம்ம ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு வியூ வந்து சூப்பராக கிடைக்குது. முன்னாடி இப்போ ஒரு சில கார்லாம் வந்து நம்ம கீழே உட்காந்துருப்போம், வேறு மாதிரி தெரியும், முன்னாடி ப்ரொஜெக்ட் ஆகுது. இதில் வியூ சூப்பராக இருக்குது. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சராக இங்கே வந்து ஒரு வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த வெண்ட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ உள்ளே வாங்கிட்டு உங்களுக்கு காரை வந்துட்டு உங்களுக்கு ஏர் முன்னாடி வரக்குள்ள ஸ்டேபிள் ஆக்கிடுது இது. ஓகே. இந்த கார் இப்படி இந்த ஏர் இது உள்ளே போயிட்டு வீல் வழியால் ரிலீஸ் ஆகிடுது. ஸோ தட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்டேபிளாக போகுது கார், நல்ல ஸ்டேபிளாக போகுது. உங்களுக்கு அந்த உதரும் பார்த்தீங்களா ஒரு ஜாக்லிங், அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை காரில். நல்லா பக்காவாக இருக்குது. ஹை ஸ்பீட்லேயும் எனக்கு நல்லா இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன்ஸ் ஒரு 80 தாண்டக்குள்ளே எனக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது, நீங்கள் 80 தாண்டுறீங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் ஒரு 120 போகக்குள்ளே எனக்கு வந்து அது கத்த ஆரம்பிச்சிருது, போகாத இதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிற மாதிரியே சொல்லுது, கார் என்கிட்ட பேசுகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வேணும்னா அது வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணலாம். பட் ஆனால் வந்துட்டு சேஃப்டி கிடையாது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்க நம்ம நல்லது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு ஓட்டுறதே நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஓகே ப்ரோ, இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் நிறைய கார்ஸ் வந்து 3 சிலிண்டர் கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து 4 சிலிண்டர் இல்லைங்களா? கரெக்ட். இதோட ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்குது? பவர் அண்ட் பிக்கப்லாம் எப்படி இருக்குது? ஸோ வண்டி நல்லா இருக்குது. எனக்கு அந்த லேக்லாம் எதுவுமே ஃபீல் ஆகலை வண்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே. அந்த இன்ஜின் லேக் இருக்கும், ஒரு ஸ்லோ பேருக்குள்ளே நமக்கு லேக் வருது, அந்த மாதிரி எதுவுமே நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணல. நான் மேக்ஸிமம் வெளியே எங்கேயும் போகல. பட் ஆனால் இங்கே ஓட்டின வரைக்கும் ஏதாவது ஸ்லோப்பில் ஏறுறது இல்லை, என் வீட்டில் வந்து பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறி இருக்கும். ஓகே. ஸோ அதில் ஏற்றுக்குள்ளேயே எனக்கு வந்துட்டு வண்டி அப்படி நார்மலாக ஆர்டினரியாக போகிற மாதிரி போயிடுது. எதுவும் அந்த திணறது அந்த மாதிரிலாம் எந்த சீன்ஸும் இல்லை. ஸோ நல்லாவே இருக்குது. இன்ஜின் வந்துட்டு எனக்கு எந்த விதமான ஒரு குறையும் இல்லை அதில். ஸோ மேக்ஸிமம் 4 பேர் நாங்கள் போவோம் வீட்டில். ஸோ 4 பேர் போகிறப்ப எனக்கு எந்த விதமான லேக், வெயிட் உட்காந்ததால் இதை என்ன பவர் நான் சிங்கிளாக போகக்குள்ள கொடுக்குதோ அதே தான் வந்து 4 பேருக்கும் கொடுக்குது. ஸோ ஒரு சில டைம்ஸில் லக்கேஜஸ்லாம் பின்னாடி டிக்கி ஸ்பேஸ் இதில் ரொம்ப பெருசு, அது ஒரு ப்ளஸ் இதில். ஸோ அந்த ஸ்பேஸில் நான் லக்கேஜ்லாம் வச்சுட்டு வந்தாலுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் அதில் ஒரு லேக் இருக்க மாதிரி தெரில, நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த காரை பொறுத்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பெர் சர்வீஸ்க்கு ஆகுது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது. ஓகே. ஃபர்ஸ்ட் 2 monthஸில் ஒரு சர்வீஸ், and then 10,000 கிலோமீட்டரில் ஒன்று, 20,000 கிலோமீட்டர்ஸில் ஒன்று. ஸோ இது எதுக்குமே நான் பே பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் நான் அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறேன் இல்லை உள்ளே ஏதாவது பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றது மட்டும் தான் நான் சார்ஜ் ஆகும். ஸோ மற்ற எல்லாமே லேபர்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் எனக்கு. ஸோ அரௌண்ட் லைக் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 year to 2 years வரைக்குமே நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் மெயின்டெனன்ஸ் போயிடுது. ஸோ நம்ம சர்வீஸ் இன்டர்வல் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ கிலோமீட்டர் ரன்ஸ் பண்ணோம்? ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 1500 கிலோமீட்டர்ஸில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000, அந்த தேர்ட் இஸ் 20,000. ஸோ அரௌண்ட் லைக் இது ஒரு 2 yearsக்கு ட்ராவல் ஆயிடுது இந்த ஃப்ரீ சர்வீஸு. ஸோ அப்போ 2 yearsக்கு எனக்கு வந்து பெருசாக மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ ஆயில் மட்டும் ஒரு ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் மெயின்டெனன்ஸ் பெருசாக இதில் ஒன்றும் வேலை இல்லை நமக்கு. ப்ரோ, காரோட ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர்லேருந்து போவோம். நம்ம எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எல் லேம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஓகே. அண்ட் தென் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் இது வந்துடுது. சர்ப்ரைசிங்காக ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப்ஸ் இது எந்த இதுலையுமே வராது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப்ஸ் வந்துடும். ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம டோர் ஹேண்டில்ஸ்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரோம் ஃபினிஷில் வந்துடும். பவர் விண்டோஸ், பவர் அட்ஜஸ்டபிள் வெளியே சைட் மிரர்ஸ். ஸோ உள்ளேருந்தே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுவும் நம்ம முடிஞ்சுது. அண்ட் தென் அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் அலாய், பார்க்கவே சூப்பராக ஒரு செம்ம குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அது கொடுத்துட்றாங்க.
அண்ட் தென் பின்னாடி நம்ம டெயில் லேம்ப் போகக்குள்ள பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப் வந்து Z ஷேப்பில் இருக்கும். ஓகே. ஸோ இது எந்த வண்டியிலும் இருக்காது. அதில் இன்னொரு இது என்னென்னா எமர்ஜென்சி பிரேக்கிங் சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு சடனாக ஒரு நல்ல ஸ்பீடில் போயிட்டுருக்குள்ள முன்னாடி ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னுக்குள்ளே நீங்கள் சடனாக பிரேக் அடிக்குள்ள அந்த லைட் வந்து ஆர்டினரியாக இருக்கிற மாதிரி இருக்காது. அங்கே பின்னாடி வந்து ஒரு எமர்ஜென்சி பிளிங்க் ஆகி ஏரியா இருக்கும். அப்போ பின்னாடி அவங்க ஏதோ பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி தெரியிற அளவுக்கு அது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஆடட் ஃபீச்சர்ஸ். அந்த ஏசி பார்த்தீங்கன்னா வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ஏசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எக்கோ கோட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு உள்ள வர காற்றுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பியூரிஃபை பண்ணி வர மாதிரி அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியரில் நமக்கு வந்திருக்கு. அந்த இன்டீரியர் உள்ளே போகக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் வேறு லெவல் குவாலிட்டி இருக்கும். அது நீங்கள் ஒரு ப்ரீமியம் காரில் இருக்க சீட் மாதிரி நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம். உட்காந்து பார்த்தேன் அந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ஃபேப்ரிக்ஸ் நல்லா இருக்கும். அதில் சைடில் ஒரு லெதர் கொடுத்துருப்பாங்க. அது செம ப்ரீமியமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஒரு டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயிலிங் சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்க பக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதன் உள்ள டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் கலரில் ஒரு ஃபினிஷ் போயிருக்கும். அதில் ஒரு டிசைன் வரும். அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாவே செம்மையாக இருக்கும். அது நீங்கள் ஒரு உட்டன் ஒரு குரோமில் வச்ச மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது செம்ம லுக் தரும். அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் 7-inch இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடுது. ஸோ ஆண்ட்ராய்டு ஆப்பிள் ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம் அது உள்ள. அந்த இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னன்னா நீங்கள் சாதா காரில் ரிவர்ஸ் போக்கில் தான் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா ஒர்க் ஆகும். இதில் நீங்கள் டிரைவ் பண்ணக்குள்ளே பின்னாடி வர கேமராவை நீங்கள் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6-way அட்ஜஸ்டபிள் சீட்ஸ். ஸோ ஹைட்டாக இருக்கவங்க குள்ளமாக இருக்கவங்க யார் வேணாலும் எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். கிளச் பிரச்சனை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இல்லை இதில் ஆட்டோமேட்டிக்னால. ஸோ பிரேக்கு அந்த ஆக்சிலேட்டர் ஸோ அது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நமக்கு ஒன்றும் கால் இடிக்கிற மாதிரி அந்த ஃபீல்ஸ்லாம் இது இல்லை. ஓகே. ஸோ இதான் இது உள்ள பார்த்தீங்கன்னா அந்த பேக் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அங்கே ஒரு ஆம்ரெஸ்ட்டு வித் கப் ஹோல்டரோடு வந்துடுது. ஓகே. ஸோ இதான் அது மட்டும் இல்லை, நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னன்னா இந்த காரில் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்மூத்தாக இருக்கும். சின்ன சின்ன பேத் ஹோல்ஸ்லாம் நீங்கள் போகக்குள்ள ஈஸியாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ சிட்டிக்கு வந்து இப்போ இருக்கிற செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான கார் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன பாத் ஹோல்ஸும் வாங்கிக்குது, நல்லா இருக்குது உட்காரதுக்கு. அது மாதிரி கேபின் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு இல்லைங்களா? பெருசாக நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது கேபின் ஸ்பேஸ். ஸோ கைஸ், இதுக்கு முன்னாடி ஓனர்ஷிப் ரிவ்யூ எல்லாமே நான் காரை ட்ரைவ் பண்ணி காமிக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க. ஸோ இப்போ வந்து நான் ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன். உள்ளேயும் காமிக்கிற கார் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து காருக்குள்ளே வந்துவிட்டோம். ஆக்சுவலாக வந்து காருக்குள்ளே உட்காந்த உடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே சீட் பெல்ட் போட்டுருங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் AMT. இதில் என்னென்ன இருக்குன்னா ரிவர்ஸ், நியூட்ரல் ப்ளஸ் வந்து ட்ரைவ் மோட். ட்ரைவ் மோடில் நீங்கள் மேனுவல் போட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா ட்ரைவ் மோடில் தான் ஓட்ட போகிறேன். ஸோ அவ்வளோதான். ட்ரைவ் மோடில் போட்டு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா போதும், அப்படியே போக வேண்டியதான். ஸோ இந்த காரை பொறுத்தளவுக்கு எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்டேரிங் வீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் ஃபிங்கரில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க பாருங்கள். இந்த அளவுக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது. ப்ளஸ் சஸ்பென்ஷன் செட்டப்பும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரோ? கரெக்ட். எனக்கு பிடிச்சது சஸ்பென்ஷன் செட்டப் தான் ப்ரோ இந்த காரில். ஸோ நம்ம ஒரு பெரிய பம்ப்லாம் தெரிஞ்சிக்காது. ஸோ பிக்கப் செக் பண்ணலாமா? யா. ஸோ பிக்கப்புமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. லைட்டாக புஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ எப்படின்னா ரொம்ப பவர் வந்து ரொம்ப லீனியராக தான் இருக்குது. பட் இந்த செக்மெண்ட்டில் போதும். ஸோ 3000 RPMக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைட்டாக அந்த புஷ் அது ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வண்டி குழந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து லோ எண்டில் வந்து மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ அரௌண்ட் லைக் உங்கள் டீசல் வேரியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20+ வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஓகே. இது வந்து பெட்ரோல் வேரியன்ட். இது பெட்ரோல் வரக்குள்ள நமக்கு ஸோ ஆவரேஜ் 17. நம்ம ஹைவேஸ் போகக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18, 19 ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். ஸோ வந்து உள்ள இந்த டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, நல்ல ஒரு ஸோ இந்த கலர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரீமியமாக இருக்கும். இதில் இருக்க டிசைன்ஸாக இருக்கட்டும். ஓகே. ஸோ சின்ன சின்ன டீட்டெயிலிங்கும் வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. தேவையில்லாதது எதுவுமே இருக்காது பாருங்க. ஆமாம். ஒரு டேஷ்போர்டில் இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும். ஓகே. ஹார்ன் சவுண்டும் நல்லா இருக்கு. ப்ளஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டூயல் ஏர்பேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கரெக்ட். ரைடர் ஃப்ரண்ட். ஓகே. அந்த டிஸ்பிளே உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் இருக்குல்ல, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பார்க்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் லைக் ஒரு
உங்களுக்கு நார்மலாக நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த ஒரு இந்த மாதிரி செக்மெண்ட்ஸில் இந்த மாதிரி தான் வரும். நமக்கு நார்மலாக அந்த ஸ்பீடோமீட்டர் தான் வரும், ஆர்பிஎம் மீட்டர் அண்ட் ஸ்பீடோமீட்டர் 2 தான் வரும். இதில் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் கொடுத்துட்டு வண்டியில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குது, அடுத்த சர்வீஸ் எப்போ கொடுக்கணும், வேறு ஏதாவது ஃபால்ஸ் இருக்கா, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் அதில் நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அந்த டிஸ்பிளேவும் நல்லா இருக்குது, அதோட டிஸ்பிளே குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஓகே. லிட்டரலாக வண்டி நல்லா இருக்கு ப்ரோ. ஏசியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரோ நல்லா இருக்கு. கரெக்ட். ஸ்மெல்லும் நல்லா இருக்கு. ஸோ அதான் அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி ஏசி அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்களே, ஸோ அதோட எஃபெக்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ரைட்டு. அது இப்போ ஹுண்டாயில் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்துருது இல்லை எல்லாம்? ஆமாம், இப்போ அவங்க வந்து அந்த ஃபுல்லாக அப்டேட் ஆகிட்டாங்க எல்லாரும். எதுக்கு ஒயரை போட்டுட்டு பண்ணிட்டு அதான் ஃபோனை வச்சுமா சார்ஜ் ஏறுதா அப்படின்னு. ஸோ இங்கே நான் சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். ஓ மை காட். ஸோ 4000 ஆர்பிஎம், அதாவது 3000 ஆர்பிஎம்க்கு மேலே 4000 ஆர்பிஎம்லாம் வந்து நல்ல பவர் இருக்குது. கரெக்ட். சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியல கைஸ். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த வண்டி தனியாக ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு போவேன். நான் அப்போ வந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆனந்தோட காரு, புது கார் வர எனக்குமே வந்து கஷ்டமாக இருக்குது புஷ் பண்ணுறதுக்கு. ஆல்ரைட். இதோட ஆடியோ சிஸ்டம்லாம் எப்படி ப்ரோ இருக்குது? ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஓகே. லெஃப்ட் லெஃப்ட். ஓகே. நல்ல சவுண்ட் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நல்லா அந்த பேஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே கம்பெனியில் இருந்து வந்தது தான், வெளியே எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸோ எதுவும் நான் போடல. ஓகே. ஸோ அங்கேருந்து வரதே நமக்கு நல்ல குவாலிட்டியாக வருது, இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக வருது. சூப்பர். காரோட இன்டீரியரை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரீமியம் காரோட டிசைன் கொடுத்துருக்காங்க. கரெக்ட். இந்த ஃபினிஷ் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது, ப்ரீமியம் ஃபினிஷ். ஸோ ஒரு காம்பேக்டான ப்ரீமியம் செக்மெண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அவர் நம்ம. ஓகே. ஸோ காய்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்பவும் என்ஜாய் பண்ணேன். நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களோ இல்லையோ, ஸோ கார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காரை வந்து ஆனந்த் ப்ரோ வந்து ஜிங்கிள் பிட் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி வாங்கினார். ஸோ இப்போ என்னென்னா அந்த ஆப்பில் வந்து ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. இப்போ இயர் எண்டுங்கிறதுனால March 31 நீங்கள் கார் வாங்குற மாதிரினா 10,000 கேஷ்பேக் ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு 2,000 நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு வவுச்சர் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 12,000 வந்து ஆஃபர் பெனிஃபிட் கிடைக்குது. நீங்கள் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நமக்கு ஒரு 5,000 ஏன் ஒரு 2,000 கிடைச்சாலுமே பெனிஃபிட் தானே. நார்மலாக நம்ம ஷோரூமில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஆப் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கிற எல்லா சர்வீஸும் கிடைக்குது, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் கிடைக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு பெனிஃபிட் தான். ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.